வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இப்போ ஸ்லைஸ் டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஒரு நியூ ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இப்போ ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது குறித்த ஒரு முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நீங்க இன்னும் உங்களோட ஸ்லைஸ் அப்ளிகேஷனை வந்து அப்டேட் வந்து பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை போயிட்டு பிளே ஸ்டோர்ல போய் ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டு அதுல வந்து ஹோம் பேஜை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு நியூ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் டு பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ்ல இருந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் 100% ஜீரோ பேலன்ஸ் தான். நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யார் வேணாலும் இதுல வந்து அக்கௌண்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெப்போ ரேட் படி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து இந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் வந்து 10 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரே விதமான இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற பேங்க்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய்க்கு மேல நீங்க வந்து மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் அதுக்கு 7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்போம். அதுக்கு கீழே வந்து மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு வந்து 3% அல்ல 4% அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா வெளியே காமிக்கிறது 7% அப்படின்னு வந்து காமிச்சிருப்பாங்க. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க அக்கௌண்ட்ல வந்து 10 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் வந்து பண்ணாலும் சரி சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு வந்து நாங்க ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பேங்க்லயும் கொடுக்காத ஒரு ஃபியூச்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட். அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து இவங்க 7% இன்ட்ரெஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் 7% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருமோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி உங்களோட அக்கௌண்ட்ல வந்து டெபாசிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து டீடைலா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேணா இதுல ரீட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரையும் கொண்டு வந்திருக்காங்க. நீங்க வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்ல ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க பணத்தை டெபாசிட் வந்து பண்ணீங்க அப்படின்னா சோ அந்த பணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்களா. நீங்க வந்து இதுல ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸும் இதுல வந்து கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுல நீங்க டெபாசிட் வந்து பண்ணக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயருக்கு லாக் ஆயிரும். அதுக்கு இடையில வந்து நமக்கு தேவை அப்படின்னா எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க வந்து எனிவேர் எனி டைம் எப்போ வேணாலும் நீங்க வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணத்தை போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா எப்போ வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். இன்ஸ்டன்டாவும் நீங்க வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒருத்தனை தோணுச்சது அப்படின்னா வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலமா நம்ம வந்து ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிக்கிடணும். ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்ல வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கிற அந்த புது அப்டேட். ஸோ அடுத்த வீடியோஸ்ல எப்படி நம்ம வந்து இது ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓபன் பண்றது அப்படிங்கறத அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.